ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு our சேனல் சிக்குக்கோலம் பை டிபி. இன்றைக்கி மார்கழி சீரீஸில் டே 5. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிக்குக்கோலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 டாட்ஸில் போடக்கூடிய ஒரு கோலம் தான். ஸோ இதில் வரக்கூடிய பேட்டர்ன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரெப்பிட்டேட்டிவாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு கூட ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். இந்த கோலத்துக்கான டாட் பிளேஸ்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இன்றைக்கிக்கான ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்ப்போமா. 11 டாட்ஸை ஒரு 5 லைன்ஸ்க்கு வச்சுக்கோங்க ஸ்ட்ரெயிட் அலைன்மெண்ட்டில். அதுக்கப்புறமேட்டு அந்த சைடும் சரி இந்த சைடும் சரி ஒரு 4 டாட்ஸ் விட்டுட்டு 5 டாட்ஸ் மட்டும் நம்ம வந்து ஒரு 4 லைன்ஸ்க்கு வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ டாட் வச்சு நம்ம முடிச்சாச்சு. அப்படியே இன்றைக்கிக்கான ஒரு பாசிட்டிவான ஸ்டோரிக்குள்ளே போகலாமா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான சின்ன கிராமம் இருந்தது. அங்கே 2 விவசாயிங்க வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஸோ விவசாயினாலே யூஸ்வலாக அவங்கக்கிட்ட நிறைய ஃபார்மிங் லேண்ட்ஸ் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி அவங்களோட லேண்டில் வந்து 2 பேருமே டிசைட் பண்ணுறாங்க நம்ம வந்து ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ 2 பேருமே மரம் வளர்க்கலாம் அப்படின்னு யோசிச்சதுக்கப்புறம் 2 பேருக்குமே வேறு வேறு வேரியன்ஸில் வளர்க்கணும் அப்படின்னு தான் ஆசை. பட் என்னது அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கவே இல்லை. ஒரு நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2 பேருமே போய் அவங்களுக்கு பிடிச்சமான மரத்துக்கான சீட்ஸை வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு நல்ல நாள் பார்த்தாச்சு, அதை வந்து பூமியிலையும் வந்து நடவு செஞ்சாச்சு. ஸோ இந்த விவசாயிங்க 2 பேருமே தினமும் அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு வராங்க. அதை அந்த ஊர் மக்களும் வந்து கவனிச்சுட்டே வராங்க. ஸோ 2 பேருமே ஒரே நாளில் தான் நடவு செஞ்சாங்க, ஒரே மாதிரி தான் தண்ணி ஊற்றிட்டு வராங்க. பட் ஒரு விவசாயி போட்ட சீட் மட்டும் ஜெர்மினேட் ஆகிடுச்சு. ஸோ அது வளர்ந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த விசிபிளாக ரிசல்ட்ஸை பார்க்க ஆரம்பித்த உடனே எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம். பாரு எவ்வளோ சீக்கிரம் இந்த மரம் வளர்ந்துருச்சு, அழகாக இருக்குல்ல, இந்த மரம் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக நிழல் தருது அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அட் தி சேம் டைம் அந்த இன்னொரு விவசாயியை பார்த்து அவங்க சிலர் வந்து கேலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவரும் நீயும் ஒரே நாளில் தான் நடவு செஞ்சீங்க, அந்த மரம் பாரு வளர்ந்து நிழல் தர ஆரம்பிச்சிருச்சு, நீ போட்ட மரம் இன்னும் முளைச்சே வரல, எனக்கு தெரிஞ்சு அது வளராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவரை வந்து டிமோட்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த விவசாயி வந்து அவரோட ஹோப்பை விடலை. அவரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நட்டு வச்சுருக்கேன், அது வளரும் அப்படின்னு சொல்லி தினமுமே அதுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டே வராரு. அவரோட பிஹேவியரில் எந்த வித சேஞ்சஸுமே வந்து வரல. இவங்க பேசின நெகட்டிவ்ஸ் எதுவுமே அவர் வந்து காதில் வாங்கிக்கல. அப்படியே கொஞ்சம் நாட்கள் வந்து போச்சு. ஸோ ஒரு நாள் வந்து இதிலேருந்து ஜெர்மினேட் ஆகி அழகாக வந்து துளிர் விட்டு மரம் வந்து வளர ஸ்டார்ட் ஆச்சு. பட் அப்படியே வளர்ந்தாலுமே நிறைய பேர் வந்து இது இப்போ தான் வளரவே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஆட்களையுமே அவர் வந்து கம் அக்ராஸ் பண்ணுறாரு. ஸோ இது எதுவுமே அவரோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணலை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நட்டு வச்ச மரத்துக்கு அவர் எப்பவும் போல் தண்ணி ஊற்றிட்டே வராரு. இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த ஸ்லோவாக வளர ஆரம்பித்த மரமும் ஒரு நாள் வந்து ஒரு ஒரு சர்டைன் ஹைட்டுக்கு வந்து வளர்ந்துருச்சு. சடனாக பார்த்தா அவங்க ஊரில் வந்து பயங்கர மழை அடிக்குது, காற்று அடிக்குது, புயல் காலமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு வளர்ந்து வந்த மரம் வந்து டக்குன்னு அப்படியே கீழே விழுந்துருச்சு. இதை பார்த்த அதே ஊர் மக்கள் தான் என்ன இந்த மரம் அதுங்களும் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த விவசாயியை அகைன் நெகட்டிவாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி போயிட்டுருக்கும்போது இந்த லேட்டாக வளர ஆரம்பித்த மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக அந்த புயல் காற்றுலையும் அது வந்து தாங்கி நிற்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் திங்ஸ் டேக் டைம், அதே மாதிரி கிரேட் திங்ஸ் டேக் கிரேட்டர் டைம், அந்த மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மரம் வந்து வளர லேட் ஆகலை, அது வந்து அதோட ரூட்ஸை ரொம்ப டீப்பராக வந்து கொண்டு போயிட்டு இருந்தது. ஸோ என்றைக்குமே வந்து ஷார்ட் டைம் ரிசல்ட்ஸை வச்சு எதையுமே நம்ம வந்து லைஃப்பில் ஜட்ஜ் பண்ணவே கூடாது. பெரிய விஷயங்கள் வந்து நிறைய நேரங்கள் எடுத்துக்கும், ஆனால் அது கரெக்டான டைமில் நமக்கு தேவைப்படுற மாதிரியான ரிசல்ட்ஸை அது கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எதுவுமே வந்து உடனே ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னு சோர்ந்து போயிடாதீங்க. நீங்கள் போடுற எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த மரத்தோட வேர் மாதிரி ஆழமாக போகிறதுக்கு வந்து கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும். இது என்றைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ என்றைக்குமே நீங்கள் வந்து கம்பேர் பண்ணாதீங்க யாரோடையுமே. அதுதான் வந்து நம்மளோட மென்டல் பீஸை என்றைக்குமே சேஃபாக வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த கோலம் முடிய போகுது. இந்த கோலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பேட்டர்ன்ஸை ரிப்பீட் மட்டும்தான் பண்ணியிருப்போம்.
நாளைக்கே மார்கழிக்கு இந்த கோலத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த குட்டி ஸ்டோரியும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.